ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடர் நேரலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மேசராசிக்கு தை மாதம் பலன் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு தை மாதம் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் 5 பூர்வக்குடிய அதிபதி சூரியனும் 10ல் அமர்ந்து 7 கூடிய சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் எல்லாத்திலும் கேந்திரத்தில் வலுப்பெறுவது மிக சிறப்பான யோகம். அதாவது தொழில்துறை, சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பானதாக அமைப்பு கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தை மாதம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் 3ஆம் இடத்தில் குளிர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதற்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வேலை பார்க்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். மெயினாக காவல்துறை, மிலிட்ரி, ரியல் எஸ்டேட்டு இப்படி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். மெயினாக காவல்துறை, மிலிட்ரி, அரசு பொதுப்பணித்துறையில் இருப்பவர்களுக்கு அது இல்லைனா அரசு காரியங்கள் சார்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கும். திருமண வயதில் இருக்க ஆண் பெண் இருவருக்குமே அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைன் இந்த மாதிரி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு புதன் அங்கே 10ஆம் இடத்தில் வலுப்பெறுவது இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பிடிக்கும். சுக்கிரனோ அவரோட சம்மந்தப்படுவது கலைத்துறை, ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடவே நல்ல முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது அரசு வேலை சார்ந்து எழுதுபவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆண் பெண் இருவருக்கும் வேலையில் முயற்சி, அதாவது வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். இந்த தை மாதம் எல்லா கிழமே தை மாதம் பர்ஃபெக்டாக இருக்குது. மேசராசிக்கு அற்புதமான அமைப்பு ஒரு, அதாவது எதிர்பாராத யோகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அங்கே அட்டமாதிபதியாக செவ்வாயாக அவர் கேந்திரம் பெற்று குருவுடைய அமைப்பு நல்ல 3ல் இருப்பது வெகு சிறப்பான யோகம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்கள் எல்லாமே எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை இருக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை சேர்க்கும் மாதமாக உங்களுக்கு அமையும் இந்த தை மாதம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு வெகு சிறப்பான மாதம் என்றே தை மாதத்தை சொல்லலாம். அதேமாதிரி வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்கள் கூட வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இல்லை வெளிநாட்டு வேலை தேடுவர்கள் கூட வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய், இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டு இருப்பது மேசராசி நேயர்கள் பூராமே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 2 நெய் தீபம் போட்டு அள்ளி போய் அர்ச்சனை பண்ணிவாங்க. வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.